வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வெற்றி வேதனை இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேதனை இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வருகின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ நீக்கவே முடியாதே. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ நீக்கவே முடியாதே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன பழையன கடந்தன புதியன புகுந்த பரலோக குடிமகனாம். பழையன கடந்தன புதியன புகுந்தன குடிமகனாம். மறுரூபமாகி மணவாளனை சுவை முகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளனை சுவை முகமாய் காண்பேன். இதயமெல்லாம்
என்னை தேடி வந்தாரே. கசப்பை மாற்றாரே, ரட்சிப்பை தந்தாரே. கசப்பை மாற்றாரே, ரட்சிப்பை தந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை மாற்றாரே, அபிஷேகம் செய்தாரே. என்னை மாற்றாரே, அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே. நல்ல சமாரியன் இயேசு தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரை ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரை ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரை வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரை வல்ல தேவனே ஸ்தோத்திரம். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன்.
தனிமையில் அழுத நேரமெல்லாம் தாபரையும் கிருபை தாங்கினதே. தனிமையில் அழுத நேரமெல்லாம் தாபரையும் கிருபை தாங்கினதே. தாங்கட்டுமே உன் கிருபை போதுமே. தனிமையில் என் பலவீனத்தில் உன் பலன் பூரணம் இப்போது விளங்க செய்யுமே. தனிமையில் நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்கினதே. தனிமையில் நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை எனக்கு யாருண்டு என்று கலங்கிடும் நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தினது. எனக்கு யாருண்டு என்று கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தினதே. இசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உனக்கு யார் வேண்டும்? யார் வேண்டும்? உனக்கு யார் வேண்டும்? அழிந்து போகிற உலகமா? அழிந்து போகிற அன்பா? அழியாத ஜீவனின் அன்பா? யார் வேண்டும்? Choose for you this day whom you will serve. யாரை சேர்ப்பேன் என்று இன்று தீர்மானித்துக் கொள். உனக்கு யார் வேண்டும்? உனக்கு யார் வேண்டும்? இயேசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். எதை கொடுத்தீங்களோ அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆட்கொண்ட தெய்வம், ஆட்கொண்ட தெய்வம். What you are given, she will be able to keep it. What you keep for yourself, you have to maintain it. நீங்க எதை உங்களுக்குன்னு வச்சுக்கிறீங்களோ அதை நீங்க தான் பொருத்தி பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும். அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வார். ஓ, அந்த இருதயத்தை கொடுத்து விடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு. ஆவியானவரோடு போராடாத, போராடாத. அந்த இதயத்தை கொடுத்து விடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு. இன்னும் கொஞ்சம் காலம் தான். Everything will be shaken.
எல்லாம் அசைக்கப்பட்டு போகும். நீ நம்பினது அசைக்கப்படும். அசையாத ஒருவர் அது இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான். உன்னை நீ கொடுத்து விடு, கொடுத்து விடு. பார சுமைகள், அழுத்தின சுமைகள், கற்றும் பாரங்கள், ஓ அவரிடம் கொடுத்து விடு. உன் பாவத்தை கொடுத்து விடு, கொடுத்து விடு. அவர் எடுத்துக்கொள்ளட்டும், எடுத்துக்கொள்ளட்டும். Oh, man cannot fix his own problems. மனிதனால் தன் சொந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, முடியாது. தேவன் ஒருவர் இருக்கிறார். He can fix it. He can repair it. He can renew it. He can rejuvenate it. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. What man cannot do, God can do. For God, everything is possible. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். மனுஷனால் பாவத்தை போக்க முடியாது, சாபத்தை நீக்க முடியாது. தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். உன் இதயத்துல விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே, நான் உன்னை விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை, என் பாரத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். என்னோட டிப்ரெஷனை, அந்த மன அழுத்தத்தை நான் கொடுத்துடுறேன். என்னோட ஏமாற்றத்தை அந்த நபர்கிட்ட காமிச்சு நான் ஏமாந்ததுதான் மிச்சம். அந்த ஏமாற்றத்தை உங்ககிட்ட திருப்புறேன். You are my best lover. நீங்க தான் என்னோட சிறந்த காதலன். அந்த ஏமாற்றத்தை கொடுத்துடுறேன், என்னோட பாவத்தை கொடுத்துடுறேன். இயேசுயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசுயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். நாம் பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஓ பாவத்தை அறிக்கை விட்டுவிடும் போது இரக்கத்தை பெறுகிறோம். இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெறுகிறோம். ஓ இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும், என்னால் வருகையின் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்துக் கொள்கிறேன், நிச்சயித்துக் கொள்கிறேன். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி
நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் துணிப்பவருமாக இயேசுவை நோக்கி உங்கள் பயணத்தில் தொடர வேண்டும். இயேசுவை நோக்கி உங்கள் பயணத்தில் நீங்கள் தொடர வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுனால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவரோடு மறுத்தீர்கள், அவரோடு எழுப்பப்படுத்தீர்கள். உங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அடிக்கப்பட்டான். நீங்க வெளியே வரும்போது ஒரு புதிய மனுஷனாக வெளியே வருகிறீர்கள். எல்லாம் புதிதாக்கின ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக்கின. நீங்கள் மறித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமென். சங்கீதம் 102 சங்கீதம் 15 முதல் 17 வரை. சீயோனை கட்டி அவரது மகிமையில் வெளிப்படுத்துவார். சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். He shall regard the prayer of the destitute. Destitute திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். சொல்றீங்களா? திக்கற்றவருடைய ஜெபத்தை திக்கற்றவர்களுக்கு தகவல் நீரே. திக்கற்றவருடைய தேவன் திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் என்ன செய்ய மாட்டார்? அலட்சியம் பண்ண மாட்டார். அதனால அடுத்த அந்த வார்த்தைக்கு ஒத்த வார்த்தை, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாயினாலும் அருவருக்காமல் இருந்து தமது முகத்தை மறைக்காமல் இருந்து அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்கிறான். அதாவது சொல்றாரு, நான் உபத்திரப்படுவது நல்லது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவான். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவன் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தரின் நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் அவருடைய மகிமைக்கும் உங்களுடைய மகிமைக்கும் பயப்படுவாங்க. அப்போ என் ஜெபத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அலட்சியம் பண்ண மாட்டீங்க. என் விண்ணப்பத்தை என்ன செய்வீங்க? அங்கீகரிப்பீங்க. எத்தனை பேருக்கு விண்ணப்பம் இருக்கு? அவங்களுடைய சமூகத்துக்கு நல்ல கொண்டு வந்திருக்கீங்க. என்னுடைய விண்ணப்பம் உங்களால் பூர்வமாக என்னுடைய கையெழுத்து அன்னைப்படியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. விண்ணப்பம் அவர் சொன்னால என்ன செய்யணும்? அவர் கர்த்தரோட இணைக்கணும். அதுதான் இதுதான் சேர்க்கப்படும். எல்லாரும் ஜனங்கள் கர்த்தருமாய் சேர்க்கப்பட்டாங்க. விசுவாசம் உள்ளவர்களாகி சேர்க்கப்பட்டாங்க. கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார். ஒன் ஸ்பிரிட். அப்ப நானும் அவரும் ஒண்ணு. நான் சிந்திக்கிறது அப்பா சிந்திக்கிறதா இருக்கு. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் மேற்பட்டு தானே அப்பா நம்ம நினைவெல்லாம் வேற பக்கம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நினைவு ஓரணிவோட உயர்ந்ததுன்னு சொல்றாரு. அப்ப உங்க நினைவெல்லாம் சாதாரண நினைவா நெகட்டிவிட்டி டெக்ஸ்ட் உங்க வாயில இருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் உங்க விண்ணப்பத்தை கொடுக்கிறார். ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் முதல்ல என்ன செய்வேன்? தேவனுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். அப்ப நம்ம சாட்சியா இருக்கணும். நீங்க வேலைநடைந்து சாட்சியா இருப்பீங்க. அப்பதான் ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். நம்மளாம் அவரை பின்பற்றுகிற சீஷர் கூட்டமா இருக்கும். மெச்சூர் டிசிப்ளின்.
அப்படின்னா அப்படின்னா எனக்கு அவங்களுக்குரிய முதிர்ந்த அனுபவங்களோட இருக்கும். சீயோன் யாரு? சீயோன் சீயோன்ல வாசமாயிருக்கும்படிக்கு தேவன் அதை விரும்பினார். தங்குகிற வாசம் நான் அதை விரும்பினபடினால அங்க என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன் சொல்றார். 32:7 அடுத்து 42:8 இந்த இடத்துல பார்க்கிறோம். பக்தி உள்ளவன் தான் என்ன செய்வானா? விண்ணப்பமா செய்வான். பக்தி இல்லாதவங்க என்னமே பண்ண மாட்டாங்க. விண்ணப்பமே வாங்கன்னா எல்லாருமே இப்ப போயிடுவாங்க. குறிப்பா ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலர் தான் முதலுக்கு தான் என்ன இருக்கும், ஏதாவது ரிக்வஸ்ட் இருக்கும். விண்ணப்பம் ரொம்ப நீங்கன்னா அதனால உங்களுக்கு தேவையா ஆனா பக்தி உள்ளவன் உங்களை நோக்கி செய்வான், விண்ணப்பம் செய்வான். அதுக்கு முன்னால என்ன அவசரம் பார்த்தோம்? யாருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாரு? அலட்சியம் பண்ணவே மாட்டாரு. அப்ப யாருக்காவது ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் நான் இப்போ சொல்றேன், அப்பா ஏன் என்ன செய்யறாரு? வாஞ்சியை கூட சொல்லவே தாரு. வாஞ்சி எல்லாரும் அம்மாவுக்கு அறிஞ்சிருக்கிறேன், பெருமூச்சு அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. கவனிக்கணும் என்ன சொன்னேன் அப்போ? கவனிக்கிறேன்னா அவ்வளவுதான். எப்பவுமே ஆவியானவர் எவ்வளோ இருக்கணும்னா நீங்க செய்யணும். கவனிக்கணும், புரிந்து கொள்ளணும். ஞானஸ்தானம் என்றால் என்ன சொன்னேன்? ஞானம் அந்த தெரிவிக்கும் ஞானஸ்தானம் காரியம் அப்படியே கடலை அது போதும் சொல்லி அது மனுஷனுடைய கற்பனை நேற்றே சொன்னாங்க. அப்ப ஞானம் வந்த பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவினால முடிவு ஞானஸ்தானம் வரும். இப்ப எங்க டாபிக்காக ஞானஸ்தானம் நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திக்கற்றோருடைய விஷயத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டார். அவங்க விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அது ஆங்கிலத்துல யாரும் வச்சிருந்தீங்கன்னா வாசிங்க 15வது வசனம். கிளாசிக்ல திக்கற்றோருடைய விஷயத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். He will appear in his glory. He will appear in his glory. He will have regard for the prayer of the destitute. He will not modified the sentence. He will have regard for the prayer of the destitute. ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தமிழ் அறிஞ விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். கர்சனை உள்ளவராக இருந்தார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய விண்ணப்பத்தை என்ன செய்ய மாட்டாரு? நெக்லெக்ட் பண்ண மாட்டாரு, இக்னோர் பண்ண மாட்டாரு. என்னுடைய ஏக்கம் பெருமூச்சு கூட அவருக்கு என்ன செய்யும் தெரியும். அதை கூட அவர் கண்ணோக்கி பார்த்து உடனே இஸ்ரவேல் புத்தகத்தை பெருமூச்சை கேட்டு, அது அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பெருமூச்சை கேட்டு உடனே என்ன செய்தாரு? கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டு ஒவ்வொருத்தருடைய பெருமூச்சை கூட ஏற்றத்தை கூட என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். உன் மாதிரியை தூரத்திலேயே அறிந்திருக்கிறார். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு எளிதாய் முடியும். நெடுங்காலமாய் காத்திருப்பது இதயத்தை கிடைக்கும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் வேண்டுதல் தான் மிகவும் எஃபெக்டிவா இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும். யாரு நீதிமான்? யாரு நீதிமான் நினைக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவங்க. விசுவாசத்தினாலதான் தேவனுடைய நீதி அனுப்பப்பட்டிருக்கு.
இருக்கிறோம். தேவனே நமக்கு நீதியானார், பலனானார், ஞானமானார். தேவன் தம்முடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். நான் விசுவாசத்தை அவருடைய நீதி என்ற மார்க்கவசத்தை நான் போட்டிருக்கிறேன். நீதி என்ற பிரஸ்ட் பிளேட் எனக்கு இருக்கிறது. அந்த பிரஸ்ட் பிளேட்டை கலட்டி போட்டீங்க. பிரஸ்ட் பிளேட்னா என்னதுமா? மார்க் கவசம். அந்த மார்க் கவசம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. ஹெல்மெட் இல்லைன்னா ஹெல்மெட் தான் உயிர் கவசம். ஹெல்மெட் என்ன செய்யணும்? அணிவாங்க. சிட்டிஸ்லாம் பெண்களும் அணியும், ஆண்களும் அணியும், போறவங்க எல்லாமே என்ன செஞ்சுட்டு தான் போவாங்க. ஹெல்மெட் அணியாம போக மாட்டாங்க. அப்ப ரட்சண்யம் என்ற தலைச்சீரா அந்த ஹெல்மெட் என்னது முக்கியம். அதை நீங்க கலட்டி வச்சுட்டீங்கன்னா என்ன செஞ்சுருங்க? இப்பவே அழைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவை ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் யாரை போட்டிருக்கீங்க? யாரை அணிஞ்சிருக்கீங்க? சொல்லுங்க. ஒரு கொஸ்டின். யார? கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறீர்கள். அது போல அந்த ஓர் ஆர்வரையும் சர்வாயுத வர்க்கத்தை நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக் கொள்ளுங்கள். பிசாசு பல அம்புகளை எய்து கொண்டிருக்கிறான். இப்ப நீங்க ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, மாசாணிக்கு முத நான் இங்க வந்த போது நினைக்கிறேன், இந்த மாச துவக்கத்துல சொன்னாங்க, பார்வோனின் செங்கடல் எதை குறிப்பிடுது? எதை பார்வோம்? செங்கடல் அனுபவத்தை தாண்டினாங்க. செங்கடல் எதை குறிக்குது? ஞானஸ்நானத்துக்கு. அப்ப அந்த இடத்துல பார்வோனும் அவனுடைய சேனையும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க வாழ்க்கையில பிசாசு சேனை பின்தொடர முடியாது சொன்னாங்களா இல்லையா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. திடீர்னு ஞாபகம் ஒரு வாரத்துக்கு முன்னால சொன்னாங்க நினைக்கிறேன். சரி, அப்போ நம்ம அதெல்லாம் நம்ம சாபம் பின்தொடர மாட்டாது. ஷெரடிக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட் அல்லது உங்களுடைய என்ன சொல்றது முன்னோர்களுடைய அந்த வம்சாவளி நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, நெகட்டிவிட்டிய பேசாதீங்க, பேப்பர் நியூஸ் அதிகமா வாசிக்காதீங்க. அங்க அது இங்க இது சிலருக்கு அதுதான் ஆசையா டைவர்ஸ் பற்றி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சண்டை படம் அதான் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைங்க பார்க்க கூடாது. இல்லைன்னா வீட்டுல சண்டையா தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. வசனத்தை படிச்சுட்டு சர்ச்சுக்குள்ளே என்ன செய்ய முடியாது. நீங்க இந்த பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க. வீட்டுல என்ன செய்யக்கூடாது, ஆடாம சண்டை போடாம இருக்காது. பிள்ளைங்க சின்ன சாக்லேட் தாளு கூட என்ன செய்யும், சண்டை போடும். அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா எப்படி? பெரியவங்களும் அப்படி இருந்தா எப்படி? பாலுங்கிற குழந்தை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிள்ளைங்க தான் அப்படி பண்ணும். அதுக்காக நீங்க அவங்க பார்த்து சொல்லணும், என்ன மாதிரி நீ மாறணும். நீ மாறலன்னா நீங்க என்ன மாறினாதான் அது மாறும். நீங்க உங்க மாறி கட்டி மனதை கட்டி இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அது ரோல் மாடலா இருக்கும். அந்த மாதிரி என் தாய் நாடுகிற ஸ்திரியா இருக்கிறா, விசுவாச ஸ்திரியா இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். சட்டமே என்ன காரியத்துக்கு வந்தோம்? 32 சீயோனை கட்டுவா, ரெஸ்டோர் பண்ணுவா. தமிழ்நாடு நடந்து பொழுது ரீக்ளமேஷன், ரெஸ்டோரேஷன், ரீபில்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பிப்பேன் என்று சொல்றார். அப்ப எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்களோ அந்த இடத்துல திரும்ப எழுப்பிட்டு நிறுத்துவான். எந்த இடத்துல வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல பலன் அதிகமா இருக்கும். அற்புதம் அதிகமா நடக்கிறத நான் சுவாசிக்கிறேன், நான் உணர்றேன். நிச்சயமாகவே அது கிரியேட்டிவிட்டி ஆண்டுடைய சிருஷ்டிப்பை தர உருவாக்கும் திறனாக என்ன செய்து கொண்டிருக்கிறது தேசகிறது என்று சொல்லுகிறேன். நீங்க நார்மலா நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க நெகட்டிவிட்டிய பேச எப்படி இருப்பீங்க? யோபு சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது சொல்றாரு. நடக்கணுமா? அப்ப பயந்து பதறி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க.
குப்பைகள் எல்லாம் என்ன செய்யாதீங்க, உள்ள ஏற்காதீங்க, எடுக்காதீங்க. அதுக்குதான் என்ன செய்யணும், வசனங்களை படிக்கணும், தியானிக்கிற பழக்கம் இருக்கணும். எவ்வளவு கிராஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் ரெக்கார்ட் ஆகிடும். உங்க ஸ்பிரிட் மைண்ட்ல என்ன செய்யும், பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அவங்க அந்த ஞாபக புஸ்தகத்திலும் தியானிக்கிறவர்களுக்காக ஒரு புஸ்தகத்தை எழுதப்படுகிறது என்று சொல்றாரு. நீங்க உண்மையா தியானிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க என்ன தியானிக்கிறீங்களோ நீங்க என்ன செய்வீங்க, புத்திமானா நடப்பீங்க. உங்க வழிகள் எல்லாம் வாங்கி பண்ணி கொள்ளுவீங்க. ஒரு அவசியம் நாங்க தியானம் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய நீங்க ஒன்று தெரிவிக்கிறது இருக்குதுங்க. நமக்கு அந்த டைம் மட்டும் கிடையாது. ஹலோ, ரிட்டையர் ஆயிட்டீங்க யாரும், ஓய்வு பெற்றுக்கொண்டு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் யாரு பென்ஷன் வாங்கிக்கிறோமா? யாருக்கு ஓய்வு பெற்றவங்களே கிடையாது. ஆனா என்னை இப்பெல்லாம் சொல்றது ரெஸ்ட் சொல்றது பாக்கலாம். ஓய்வில்லாம என்ன செய்வேன், ஓய்வில்லாம ஓய்விலையும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இழைப்பாறுதலும் தேவை, ரெஸ்ட்ஃபுல்னஸ் தேவை. சில ஜோமன் வரும்பொழுது என்று சொல்லுவாங்க ரெஸ்ட்லெஸ்னஸ். நிம்மதியே இல்லை. ரெஸ்ட்லெஸ்னஸ்னா என்ன அர்த்தம்? அதுக்காக என்ன செய்ய, நிம்மதி இல்லைன்னா, ஆவியில ரெஸ்ட் இல்லைன்னா, இழைப்பாறுதல் இல்லைன்னா என்ன செய்யாது, தூக்கம் குறைபடும். அதனால குறைபட கூடாது. ஆவியில எப்படி இருக்கணும், அமைதி இருக்கணும். எப்பவும் ஆக்டிவான அவசியம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல செயல்களை நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ஒன்ன கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்குள்ள நற்கிரியை ஆரம்பித்தவர் முடிய அவர் நடத்தி வருவார். ஆனா நீங்க எல்லாத்தையும் இப்பவே அவசரமா ஆத்திரமா அந்த பிள்ளை 6 மாசம் குழந்தையா இருக்கும். அதுக்குள்ளே நீங்க பெரிய 12 வயசு ட்ரெஸ் 12 வயசு போட்ட மாதிரி இன்னும் பெரிய கனவு கண்டுருந்தேன்னா நோ யூஸ். உங்க வீட்டுக்கு தான் இடத்துல வருது, பாரமா இருக்கும், உங்களுக்கு அடிக்கவே முடியாது. புரியுதா? அப்போ வயசுக்கு தகுந்த ட்ரெஸ் தான் நீங்க என்ன செய்வீங்க, போடு ஷர்ட்டோ பெண் பிள்ளைகளோ அதுக்கு எந்த மாதிரிலாம் நீங்க என்ன செய்வீங்க, அளவெல்லாம் கரெக்டா போடுவீங்க. அப்ப ஆண்டவர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறார், பரிசுத்தத்தினால அழகுபடுத்த விரும்புகிறார். சீயோனை கட்டுவேன்னு சொல்றாரு, ஜெபத்தை லட்சியப்பட மாட்டேன்னு சொல்றாரு. அதை நான் கரிசனை உள்ளவராக அந்த விண்ணப்பத்தை அங்கீகரிப்பேன்னு சொல்றாரு. வாஞ்சை, ஏக்கம், பெருமூச்சு, ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பான். கேட்டுட்டோ அற்புதம் நடக்கணும்னா அவருடைய கிரியேட்டிவ் நடக்கல, என்னுடைய அனுபவம் அதுதான். நம்முடைய நம்பிக்கையை நம்ம அறிக்கையிடுறதுல அசைவே இருக்கக்கூடாது. எனக்கு இந்த நாள் என்ன பேசணும்னு சொல்லும் பொழுது அசைவே இல்லாத ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. எல்லாம் அசைக்கப்பட போகுது. ஆனா ஆண்டு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டே போய் முடிக்க போறேன். 32:7 என்ன படிச்சோம், ஆண்டவர் அந்த கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி பேசுகிறார். என்ன கிருபை? யாரு நமக்கு ஹைடிங் பிளேஸ், எனக்கு மறைவிடம் யாரு? உங்களுக்கு இந்த டென்ட் தான், இந்த பில்டிங் உங்களை உட்கார வச்சுருவோமா, இதான் எனக்கு ஹைடிங் பிளேஸ். ஹைடிங் பிளேஸ் இதுதான். You shall preserve me from trouble. You shall surround me with songs of deliverance. என்ன செய்கிறேன்? விடுதலை பாடல்கள். அங்க தமிழருக்கு ரட்சத்தின் பாடல்கள் என்ன சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறேன். இப்ப wind of deliverance என்ன செய்வாங்க? wind of conviction அப்படின்னா என்னது? wind of conviction ஒரு பாவ உணர்வின் ஆவியானவர் அந்த எழுப்புதலின் செய்தின்னு சொன்னேன். பிள்ளைகளுக்குள்ள அந்த கன்விக்ஷன், மனம் திரும்புதல், அந்த அசைவாடுதல் விளங்கணும்னா
அந்த ஷேடோக்குள்ள நீங்க இருக்கணும். அந்த மறைவிடத்துக்குள்ள பிள்ளைகளை மறைத்து நீங்க கொண்டு வாங்க. நீங்களும் ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய உங்களுக்கு வீட்டுல சில இது இருக்கும். ஆனாலும் ஞானமாய் நீங்க என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க ரொம்ப அதை எக்ஸாஜரேட் பண்ண தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யுங்க, துணிங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்லி ஓவரா என்ன செய்யாதீங்க, குதிக்காதீங்க. புரியுதா? அதை என்ன செய்யுங்க, அந்த அனுபவத்தை உங்களுக்குள்ள தக்க வைத்துக் கொள்ளுங்க. வார்த்தையில நிலைத்திருங்க. அப்பதான் டெலிவரன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆவி மனுஷன்ல எந்த அளவுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு பிசிக்கல் மேனி எப்படி இருக்கும், அற்புதமா இருக்கும். நிறைய பேர் சுகத்தை நம்பாம இருக்கிறீங்க. டாக்டர் நம்ம நம்பணும். டாக்டர் சொல்ற ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருக்கும். நம்ம ஹோல் பாடி செக்அப் போனதில் சொன்னாங்க, ஹோல் பாடி செக்அப் பண்ணுங்க. என்னதான் செக்அப் பண்ணணும், செக்அப் பண்றதுல தவறே கிடையாது. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன பண்ணணும், உடம்புக்கு நேராக, ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு நேராக நீங்க பேசுங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கவுன்சிலும் எப்படி இருக்கணும், ஹீமோகுளோபின் வேற என்ன இருக்கு, டபிள்யூபிசி, ஆர்பிசி, அனிமிக் இருக்கக்கூடாது, பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கணும். தனக்கு வேற என்ன, நார்மலா எல்லாமே காணப்படணும். அப்ப இந்த நார்மலுக்காக என்ன செய்வோம், எல்லாம் சரீரம் எல்லாம் எப்படி இருக்கும், நார்மலாகவே இருக்கும். நார்மலாக தான் ஃபங்க்ஷன் பண்ணும். இதை சொல்லிக்கொண்டே இருங்க. எனக்கு அது குறைபடலாம். ஆண்டவரால் உங்களுக்கு யுக்திய கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, குறைபடாதபடிக்கு உங்களுக்கு என்ன செய்வார், இன்ஸ்பிரேஷனை தருவார். இதைதான் நீ என்ன செய்யணும், ஆக்ட் பண்ணணும். இதைதான் நீ செய்யணும். சிலர் ஒவ்வாத காரியங்களை என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அவங்க எந்த காரியம் அலர்ஜிட்டிக்கோ அதை என்ன செய்யக்கூடாது, தண்ணி போடணும். ஒவ்வாததுதான் எனக்கு வளர்ச்சி மாத்திரையா ஒரு சின்ன அதை செய்யணும். தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒவ்வாத நம்ம ஆவிக்கு ஒவ்வாத காரியம், ஒவ்வாததுன்னா என்ன, ஒத்து போகாத காரியம். இன்னும் ஆண்டு காவியில பார்த்து என்ன சொன்னாரு, ஏற்ற இருதயம் சொன்னாரு. நம்முடைய இருதயம் அவருக்கு ஒத்த இருதயமா இருக்கணும், ஒத்த நினைவா இருக்கணும். நம்ம மற்றவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரோமர் 12:2. நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அவங்கள மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம், ட்ரெஸ் எல்லாரும் உங்களோட உடுத்தலாம். ஆனா ஒத்த வேஷம், பக்தி வேஷம் நம்ம யோசிக்கூடாது, போட தேவையில்லை. இங்க பக்தி உள்ளவன் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். மிகுந்த ஜலப்பிரமாணம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலம். சொல்லுங்க, எனக்கு சகாயம் கிடைக்கும் காலம். சொல்லுங்க, சகாயம் கிடைக்கும் காலம். சகாயம் எத்தனை பேருக்கு வேணும், கை கொடுங்க பாப்போம். உண்மையா நிறைய பேருக்கு சகாயமே வேண்டாம். சகாயம் மீன்ஸ் என்ன, சகாயமேரி பேருப்பா. சகாயம் தான் என்னது, சாதா தமிழ்ல சொல்லுங்க. சகாயம்னா ஒத்தாசி, உதவி. அப்ப ஆண்டவர் வந்து சகாயம், நானே உனக்கு சகாயம் பண்றேன், நானே எனக்கு நான் சகாயம் பண்ணவங்களுக்கு தீவிரப்பேன்னு சொல்றேன். அப்ப எனக்கு அந்த தீவிரமான ஆண்டுடைய சகாயம் என்னது தேவை. நான் உணர்ந்தாதான் கிடைக்கும். சில உணர்வு இல்லாம இருந்துட்டு எப்படி உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் உதவி பண்றாரு, புரியுதா? புரியுதா? இந்த கார்த்திகா சும்மா காரணம் உடனே என்னது ரெக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி விட்டாரு. சூப்பரா இருந்துச்சு.
திடீர்னு கால் பண்ணி அம்மா அவங்க இருக்காங்க அப்படின்னு உடனே அவர் அவ்வளோ சுறுசுறுப்பா ஓடி வந்து ரொம்ப வேலை பண்ணாரு. என்னது அது என்னது நான் பண்ணலாமா பேர் எடுக்கலாமா குருகுலது அவருக்கு அதற்கு என்ன செய்யறாங்க நமக்கு அவங்களுக்கு சபையில கொடுத்துருக்கு. அப்ப கண்ணுக்கு அனுப்புரிய வேலையை செய்யணும். பாடுற போதல் உள்ளவங்க பாடணும். என்னென்ன தாமதம் இருக்குதோ நேற்று கேள்விப்பட்டேன். எனக்கும் எனக்கு தீர்க்க தரிசனம் வரும். வீட்டுல தீர்க்க தரிசனம் மரம் வந்தது எனக்கு பார்த்து வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் ஒரு ஆலோசனை சொன்னேன், வீட்டுல உள்ளவங்களை நீ என்ன செய்யாத, பார்த்து வச்சுக்கிட்டு தூங்கிடாத. அதுவே தெரியாம இருக்கணும். அதுதான் என்னது அவங்களை பற்றி எனக்கும் சரி தெரியாம இருக்கணும். ஏதோ ஒண்ணு ரிலீட் பண்றாரு, நீங்க எதுவுமே சொல்லாம அவங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவங்களை கூப்பிட்டு வெளிப்படுத்தும் பொழுதுதான் அதுதான் வெளிப்பாடு. ஒரு மனைவி பார்த்து அந்த மனைவி சிஸ்டரை பார்த்து சொல்றாங்க, உனக்கு இது அது சும்மா சொல்றேன். அந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இவர் என்னது என்னை பார்த்துட்டு அப்படியே என்ன செய்யறாரு சொல்றாரு. கூடவே இருக்கிறதுனால என்ன செய்யும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் ஒரு நாலேஜ் ஒரு அறிவு இருக்கும். அது கேட்க தரிசனமா? சரி, இப்போ சப்ஜெக்ட் மாறி போகும்போது நம்ம பக்தி உள்ளவங்களாம் அவரை நோக்கி என்ன செய்யணும், விண்ணப்ப பண்ணணும். 43:5 ஆத்மாவில நம்ம கலக்கக்கூடாது, தீயக்கூடாது, தேவனை நோக்கி காத்து இருக்கணும். அவர் தான் நம்ம எப்பதற்கு ரட்சிப்போம். 1:22 கட்டு இருக்கிறோம். சீயோனின் கற்பனை நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். 42:8 இருக்கீங்களா? முன்னாலே வாசிங்களா? கர்த்தர் பகற்காலத்திலே தங்கள் கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே சேர்த்து வாசிப்போமா? எல்லாரும் எழுவோமா? எழுதி நின்று வாசிக்கிறோம். கொஞ்சம் அளவு படிக்கிறோம். எப்படி பிள்ளைகளை வச்சுக்கிறோம் உட்காந்துக்கலாம். நான் வாசிக்க போறேன். 1000 கர்த்தர் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். 1000 கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், பாடும் பாட்டு என் வாயில் இருந்து என் ஜீவனே தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். என்னெல்லாம் விண்ணப்பம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, கண்டினியூஸா விண்ணப்பம் செய்கிறேன்னு சொல்றாரு. கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அதே போல சங்கீதம் 102:22 இதெல்லாம் ஒத்த வாக்கியங்கள் தான் நான் இப்ப உங்களுக்கு வாசித்து சொன்னது. அதுல கர்த்தருடைய நாமம் அவருடைய துதிய எருசலேமில சீயோனில பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அப்ப இனியே என்ன செய்வீங்க? ஏதோ ஒருத்தர் நினைக்கிறான், பாஸ்டமாவும் அவங்களே மனசு பிடிச்சிட்டு எனக்கு பாட சான்ஸே இல்ல கொடுக்கலன்னு சொல்லி யாரும் நீங்க நினைக்கிறோம். ஆனாலும் நீங்க என்ன செய்வீங்க? அவருடைய புதிய பிரஸ்தாபப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீங்க? சீயோனில எருசலேமில என்ன செய்வீங்க? அவருடைய துதிய பிரஸ்தாபப்படுத்துறதுல உங்க வெண்கல கொண்டைய காமிப்பீங்கன்னு அர்த்தம். பிரஸ்தாபப்படுத்துங்க. எங்க வேலை பார்க்குற இடத்துலயும் நல்லா என்ன செய்யுங்க, பாடுங்க. நான் அப்படி ரசிப்பேன். இப்பெல்லாம் பாடுவது சில யூடியூப்ல உள்ளத இங்கே பாடினதையே பேக்ரவுண்ட்ல இருக்கிறதான எடுத்து நான் என்ன செய்வேன், நேற்றெல்லாம் கவனிச்சுட்டு என் வேலை நான் கத்தாவே சொல்லி அப்ப நம்ம பிரஸ்தாபப்படுத்திட்டாங்க. ஆண்டவரே உங்களுடைய துதியை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். அதனால அது பகற்காலத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு தேவையான கிருபையை முதல்ல கட்டளையிடுகிறார். ஆண்டவர் பாடுகிற பாட்டு என்னுடைய வாயில இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி நான் என்ன செய்யறேன்? விண்ணப்பம் முன்னால வந்து கீபோர்டை யாரும் தொட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் அந்த கீஸ் எல்லாம் அமைக்கி போயிடும். Don't allow to touch
தொடாதீங்க, தொடக்கூடாது. அதெல்லாம் ப்ளீஸ் உள்ள போகும். தள்ளி போ. ஓ நம அலைக்கரவா அஷ்டலவா சுந்தரவனே அசுரவா ஹந்தலவா ரோவாமியா ஸ்கந்தலவா ஹந்தலவா லேகரவா ஷந்தலவா தலுமாந்தியா ஆண்டவரே, இந்த பகற்காலத்தில் உங்களை கிருபையை கட்டளையிட்டிருந்தப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கை குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். புதிதாய் வந்த இந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பாடவும் அநேக பாடல்கள் பாடவும் வசனத்தை ஆண்டவரே அவங்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க ஆண்டவரை கற்றுக்கொள்ளவும் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது பெரியவங்களுக்கும் நீங்க போதித்தீங்க ஆண்டவரே. பகற்காலத்தில் உங்களுடைய கிருபை இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த 5ஆம் தேதியில கூடி வந்திருக்கிற நீங்க இந்த ஜூலை 7th கூடி வந்திருக்கிறோம். அந்த முதல் வாரம் உங்களுக்கு கிருபை வேண்டும் அல்லவா? புதிய கிருபை சொல்லி கேளுங்க. ரிக்வெஸ்ட் வைங்க. முதல்ல உங்க ரிக்வெஸ்ட் அப்படியே இருக்கட்டும். உங்களுடைய தாழ்மை விண்ணப்பமா இருக்கட்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது. அதெல்லாம் விசுவாசம் ஆகிங்க. நான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய கிருபையில பிரவேசிச்சுட்டேன், என்ட்ரு பண்ணிட்டேன், தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறேன் என்று ரோமர் 5:1 சொல்லுது. ஆனால் காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. அப்பா, இந்த மாதத்துக்கு தேவையான பாதுகாப்பு எங்களுக்கு வேணும், எங்க பிள்ளைகளுக்கு வேணும், எனக்கு வேணும். பெற்றுட்டோர் அற்புதம் ஆண்டவரே, அற்புத கிருபையை நீங்க ஆண்டவரே இந்த பகல் காலத்துல கட்டளை இடுகிறத நான் விசுவாசிக்கிறேன். கட்டளை இடுகிறார் என்று சொல்லி வாசித்தோம். பகல் காலத்துல சொல்லுங்க. பகல் காலத்துல இந்த நாள்ல இந்த பகல் வேளையில ஒரு புதிய கிருபைய, புதிய ஆற்றலை, ஒரு புதிய சமாதானத்தை, ஒரு புதிய ஜீவன, புதிய ஆவிய, ஒரு
சிச்சுவேஷனை பார்க்கலாம், வெளியே சுற்றி தெருக்கள்ல பார்க்கலாம், அந்த தேசத்துல நீங்க பார்க்கலாம். ஆனா ஆனா எதிரான எந்த காரியமும் எனக்கு வாய்ப்பது இல்லை என்று சொல்லி அறிக்கப்பட்டவர்களே உங்களுக்கு வாழ்நாள் தைரியத்தை கொண்டு வரும் விசுவாசம் எந்த கால வேளையில ஒரு புதிய நன்மை பெற்றுக்கொள்ள, ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. பல இடங்களுக்கு ஓட முடியாது. வெளிப்படுத்தி சொல்லுங்க, ஏதாவது வெளிப்படுத்தினாரா பதவி கொடுக்க தேவையில்லை. ஓ ஆவியில நுழைந்துப்பா, உங்களுக்குள்ள வேலை செய்யும், தொட்டு கொண்டிருக்கிறார், அப்படி அபிஷேகம் கொண்டிருக்கிறார். நீங்க பாட ஆரம்பிச்சு அர்த்தம் வரும், உங்களுடைய கிளாஸுக்கு அப்பம் வரும். ஒரு வார்த்தைக்கு தியானித்து ஆவியை நிரம்பி பாருங்க. நீங்க புதிய மனுஷியா இருப்பீங்க, வேற மனுஷியா இருப்பீங்க, வேற மனுஷனா ஆரம்பிங்க. நீங்க தெய்வம் அம்மா நீங்க Jesus.